ஹாய் டு ஆல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் மீஷோவில் ஒரு சில ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். கிட்ஸுக்கான ப்ராடக்ட், அதோட அன்பாக்சிங் தான். அது மட்டும் இல்லாமல் டியோடப்பில் வாங்கலாமா மீஷோவில் வாங்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன கம்பேரிஷன் வீடியோ தான். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் மீஷோவில் என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா டியோடப்பில் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிஷன் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாங்க் மேஜிக் புக் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 4 பீஸ் வரும். இது ப்ரைஸ் 130 ப்ளஸ் அதுக்கிட்ட வரும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரீஃபில் மாதிரி பென் கொடுத்துருவாங்க. அது கூட 10 கேட்ரிஜஸ் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எழுதி பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சின்ன குழந்தைகளுக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் இந்த மாதிரி எழுதணுன்னா உள்ளுக்கு வந்து அவங்க வந்து பிரிண்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் திக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு மேலே ரைட் பண்ணுறாப்புல வரும். இதனால் கொஞ்சம் ரைட்டிங் எபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் இந்த இதை சூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியோடப்பில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், மீஷோவில் ஒரு ப்ரைஸ் இருக்கும். நான் அது ஃபைனலாக கம்பேரிஷன் சொல்கிறேன். இது வந்து மொத்தம் ஒரு 4 பீஸ் வரும். 3+ ஏஜ் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ரைட்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிடி ரைட்டிங் பேட். இது நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு சைனீஸ் ப்ராடக்ட் தாங்க, நம்ம இந்தியன் ப்ராடக்ட்லாம் கிடையாது. இது வந்து நான் காம்போவில் வாங்கினேன். எனக்கு வந்து காம்போவில் இன்னொரு மேஜிக் வாட்டர் புக்குன்னு சொல்லிட்டு இந்த 2 காம்போவில் 160 சம்திங்க்கு வாங்கினேன். ஸோ இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சைனா பீஸ் தான். அதனால் நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. பட் எழுதுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு எழுதுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இதை நான் சூஸ் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியோடப்பில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், மீஷோலையும் ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு ரஃபுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான். பட் இது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியான்னு கேட்டிங்கன்னா ரொம்பலாம் குவாலிட்டியாக இருக்காது. ஏன்னா சைனா ப்ராடக்ட்டுங்கிறதுனால. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் வாட்டர் புக் அப்படிங்கிற ஒன்று. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது வந்து டியோடப்பில் வந்து 26 ருபீஸோ 28 ருபீஸோ போட்டிருந்தாங்க. மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா காம்போவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பென் கொடுத்துருவாங்க. இது வந்து உங்களுக்கு வாட்டர் ஃபில் பண்ணுறாப்புல வரும். ஸோ வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதுக்கு மேலே அப்படி ஸ்கெட்ச் பண்ணிங்கன்னா அது அப்படியே கலராக வாங்கும். குழந்தைகளுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நான் வாங்கினேன். கிட்ஸு தான், எல்லாமே சின்ன குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வாங்கினேன். இந்த 3 ப்ராடக்ட்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வந்து 260 ருபீஸ் தான் கொடுத்தேன். ப்ளஸ் வந்து எனக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி, ப்ளஸ் வந்து ரிட்டர்ன் ஆப்ஷனும் ரொம்ப ஈஸியான ஒரு ரிட்டர்ன் ஆப்ஷன். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு கார்ட்டில் ஆட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். மீஷோவில் ஆட் பண்ணியிருக்கேன். மீஷோவில் வந்து பாருங்கள், இதே ப்ராடக்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 301 காமிக்கும். பட் நீங்கள் கண்டினியூ கொடுத்து அட்ரஸ்லாம் கொடுத்து பேமெண்ட் போகும்போது பேமெண்ட்டில் வந்து உங்களுக்கு இன்னொரு டிஸ்கவுண்ட் வரும். ஸோ உங்களுக்கு இதில் மீஷோ பொறுத்த வரைக்கும் 2 டிஸ்கவுண்ட் வரும். நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணும் போது அந்த ரிட்டர்னுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதாவது ப்ராடக்ட் டேமேஜ் ஆனால் மட்டும் தான் ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒரு 3 ருபீஸ் 4 ருபீஸ் கிட்ட கம்மியாகும் ப்ராடக்ட் வேல்யூலேருந்து. ப்ளஸ் ஃபைனலாக வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட், யூபிஐ பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் இது வந்து கம்மியாகும். ஸோ டோட்டலாக 263 ருபீஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் பே பண்ணியிருந்தேன். வித் ஃப்ரீ டெலிவரியோட அது மாதிரி ரிட்டர்ன் ஆப்ஷனும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 to 7 டேஸ்க்கு எடுத்துக்கும் டெலிவரி ஆகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே ப்ராடக்ட் நான் வந்து உங்களுக்கு டியோடப்பில் நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அதையும் கார்ட்டில் ஆட் பண்ணி காமிக்கிறேன். டியோடப்பில் அதே ப்ராடக்டை வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் வாட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புக்கு. இது வந்து 28 ருபீஸு. அப்புறம் அந்த எல்சிடி இது வந்து பார்த்திங்கன்னா 148 ருபீஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று மேஜிக் காப்பி புக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது, அது 77 ருபீஸு. ஸோ டோட்டலாக டியோடப்பில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 253 ருபீஸ் வந்திருக்குது. ஸோ இது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக தெரியலாம். ஆனால் நீங்கள் செக் அவுட் கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டோட்டலாக ப்ரைஸஸ் வந்து நிறைய சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த கம்பேரிஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டியோடப்பில் பர்ச்சேஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் கேட்கும். டியோடப்பில் 2 சார்ஜஸ் காமிக்கும். ஒன்று 49 ருபீஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் ஃபாஸ்ட் ஷிப்பிங் சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் 49 சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் செக் பண்ணி பாருங்கள். டோட்டலாக 347 ருபீஸ் காமிக்கிது. 250லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு 100 ருபீஸ்க்கு கிட்ட எக்ஸ்ட்ரா வருது. அது என்னன்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் மட்டுமே 45 ருபீஸ் போட்டிருப்பாங்க, ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு 347 ருபீஸ் இந்த 3 ப்ராடக்ட்டுக்கு வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ஷிப்பிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் வந்து டெலிவரி ஆகும்னு தெரியல. டியோடாப்பில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது. ப்ராப்ளம் வந்துச்சுன்னா 5%, அதாவது 10 ருபீஸ் 20 ருபீஸ் இந்த மாதிரி தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கம்பேரிஷன் டியோடாப்புக்கும் மீஷோக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டியோடாப்பில் வந்து நான் அந்தளவுக்கு இது பண்ண மாட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வாங்கியே ஒரு ப்ராடக்ட் வந்து பிரச்சனையாயிடுச்சு. உடனே நான் வீடியோ எடுத்து அனுப்பிச்சேன். ஆனால் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% ஏதோ தான் ரீஃபண்ட் பண்ணாங்க. அதாவது 20 ருபீஸோ 15 ருபீஸோ தான். அந்த ப்ராடக்ட்டும் ரிட்டர்ன் எடுத்துக்கல. எனக்கு அது டோட்டலாக வேஸ்ட்டு தான் எனக்கு மணி. ஸோ அதனால் டியோடாப் பொறுத்த வரைக்கும் அவங்க டேக்ஸு அப்புறம் ஷிப்பிங் சார்ஜஸ்ன்னு போட்டு ஒரு அமௌண்ட் இழுத்துருவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வேறு சைட்டில் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து மீஷோவில் இப்போ இது பண்ணேன். நீங்கள் மீஷோ இல்லைனா கூட வேறு ஏதாவது கம்பேர் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃப்ரீ டெலிவரி இருக்கும், ஈஸி ரிட்டர்ன் இருக்கும், அதுமாதிரி சீக்கிரமாகவும் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து சின்ன கம்பேரிஷன். டியோடாப்பில் வாங்கலாமா மீஷோவில் வாங்கலாமா, உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.